மணியரசன் அந்த ப்ராசஸ் தான் நமக்கு வெற்றியை வந்து கொடுக்குமே ஒழிய இதை வெறும் கட்சி பிரச்சனையா பார்க்க கூடாது. மணியரசன் சார், 2004 2014 இடைப்பட்ட காலத்துல மாநில சுயாட்சி பெருமளவு இப்போது இருக்கிற சூழல் மாதிரி அப்போது பாதிக்கப்படலைன்றது ரவீந்திரன் சாருடைய வாதம். ஆழி சார், பழச பத்தி பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போது இருக்கக்கூடிய ஆபத்துகள் குறித்து திரு மணியரசன் திமுக மீதான விமர்சனங்களை கூர்மைப்படுத்துவதை விட்டுட்டு அடுத்த கட்டத்தில் நகரணும் அப்படின்றது அவருடைய கருத்து. நீங்க சுருக்கமா சொல்லுங்க, நான் பேராசிரியர்கிட்ட போறேன். எனக்கு கொஞ்சம் நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் பதில் சொல்றது. சொல்றேன் 2004 தான் மிக அதிகமாக மாநில உரிமைகள் பறிப்புக்கான சட்டங்கள் மசோதாக்கள் தான் வந்த காலம். அதுதான் இப்போ நம்ம நீட்டுங்கிறோம். இதை தயாரித்தது யாரு? அந்த கூட்டணி அரசு தான், காங்கிரஸ் அரசு தான். 2004 2014 செயல்படுத்தியது தான் வந்து பாஜக. அடுத்தது நான் சொல்லிட்டேன், ஜிஎஸ்டியை சொல்லிட்டேன். அடுத்தது காவல்துறையில் மாநிலத்துக்கு முழுக்க உரிமை இருந்தது. மத்திய சிபிஐ காவல்துறை வர்றதுனா கூட மாநிலத்துக்கு வந்து மாநில அரசுடைய அனுமதி பற்றி சொல்லிட்டு தான் வரணும். அதுக்கு பதிலாக மாநில அரசுக்கு தகவல் சொல்லாம, டிஜிபிக்கெல்லாம் தகவல் சொல்லாம காவல்துறை, மத்திய காவல்துறை போய் நுழைஞ்சு யாரை வேணாலும் கைது பண்ணலாம், எந்த வழக்கையும் போடலாம், எந்த கோர்ட்டையும் என்ஐஏ நீதிமன்றம் மாற்றலான்னு ஒரு என்ஐஏ, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு ஒரு புதிய காவல்துறையை உருவாக்கியது அந்த மன்மோகன் சிங், சோனியா காந்தி, கருணாநிதி ஆட்சி, கூட்டணி ஆட்சியை தான் உருவாக்குனாங்க. என்ஐஏன்னு உருவாக்குனது அப்படிதான். இந்த மாதிரி உரிமைகள் பறிப்பு என்பது தொடர்ந்து நீங்க பதவியில் இருக்கும்போது அதை பற்றியெல்லாம் கேட்கல. இப்போ ஏதோ உங்களுக்கு முரண்பாடு இருக்கு. ஏன் ஆழி கேட்குறாரு இதை குறையே ஏன் சொல்லணும்னு? நான் என்ன சொல்றேன்னா, திரும்ப நீங்க ஏமாத்திட்டே இருப்பீங்க, நாங்க ஏமாந்துட்டு இருக்கணுமா மக்கள்? நான் தான் கேட்கிறேன். 1974 ஏன் இதை கொண்டு வர்றீங்க? என்ன உங்களுக்கு பிரச்சனை? புதுசா என்ன அந்த அம்மா பறிச்சது? உங்களுக்கு இந்திரா காந்தியும் கூட்டணி முறிஞ்சு போச்சு, அதிமுக புதுசா உருவாச்சு, அந்த அம்மா ஆதரிச்சது, அதுக்காக உடனே போட்டீங்க. நான் சொன்னது வந்து ராஜமன்னார் குழு பரிந்துரையில தான் இதெல்லாம் இருக்கு. நீங்க அதை எதுவுமே இல்லாமல் புத்தாம்புதல உங்க கலைஞர் முதலமைச்சர் அனுப்பினது நல்ல வேலை ஆழி அதை படிச்சாரு. எந்த தேவையும் எந்த கோரிக்கையும் இல்லாம அஷார் பாருங்க. ஏனென்றால் அது வந்து ஒரு நாடகம் மக்கள்கிட்ட நடத்தணும், எந்த உரிமையும் கான்கிரீட்டா சொல்லி போராடக்கூடாது. அதனாலதான் நான் சொன்னதான் ராஜமன்னார் குழு பரிந்துரை செய்தது. அதெல்லாம் இது மாதிரி செய்யுங்க, இந்த ஆர்டிகல்லாம் நீக்கிருங்க, இந்த மாதிரி செய்யுங்க. அது எதுவுமே இல்லாம இவங்க சட்டசபை எல்லாம் வச்சு இதெல்லாம் விட வலிமையா அந்த சட்ட மேலவையில மாபூசி எல்லாம் பேசியிருக்காரு. அதை சாரமே இல்லாம பொத்தாம்பதுல அனுப்பியிருக்காரு கலைஞர். அது அவர் பேசினாலும் நல்லது. இதுதான் எப்பவுமே. இப்ப தேர்தலுக்காக நான் நடந்துங்க. இப்ப 2026க்கான ஒரு தேர்தல் கூத்து, தெருக்கூத்து போல ஒரு தேர்தல் கூத்து சட்டமன்றத்திலே நடந்திருக்கு. அதை பாருங்க, ஜனவரி மாதம் இடைக்கால அறிக்கை கொடுப்பாங்களாம், அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு இறுதி அறிக்கை கொடுப்பாங்களாம். ஏன் ஏற்கனவே கொடுத்தது என்னாச்சு? நீங்க வலியுறுத்தியது உண்டா? நேர்மையா அந்த பக்கம் நின்னது உண்டா? மாநில உரிமை மீட்புக்கு மாநில உரிமைகளை மீட்கக்கூடிய கட்சிகளோட தான் பாஜகவோட கூட்டணி அரசு வைப்பீங்க, காங்கிரஸோட கூட்டணி அரசு வைப்பீங்க. இதெல்லாம் ஏத்துக்கிட்டு நாங்க இருக்கணுமா? இதெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க ஏதோ ஒரு சாடிஸ்ட் துன்பத்தை குறைய சொல்லிட்டு இருக்கிறதா? இவ்வளவு ஏமாத்திருக்கீங்களே. நாங்க வந்தா எல்லாம் விடிஞ்சிருங்க. இவ்வளவு நாளா 50-60 வருஷம் ஆட்சியில் இருக்கீங்க, அல்லது அரசியல் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் கோல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன உரிமையை மீட்டீங்க? இருந்ததெல்லாம் இழந்துருங்க. மாநிலத்துக்கு ஏற்கனவே இருந்ததெல்லாம் இழந்துருங்க. என்ன உரிமையை மீட்டுறீங்க? இப்ப வந்து நீங்க வந்து உரிமை மீட்பது போல நாடகம் ஆடுறீங்க. இப்பொழுதும் கான்கிரீட்டா சொல்லல பாருங்க ஸ்டாலின். ரவீந்திரன் சார் கேக்குறேன், முறையில இன்னென்ன உரிமைகள் பறி போயிருக்கு, ஏன் சொல்லல? அதெல்லாம் கேட்கல. அந்த டெல்லி அரசுக்கு கோபம் வரக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது. அவங்க டெல்லிக்கும் விசுவாசமா இருக்கணும், பாஜக ஆட்சிக்கு விசுவாசமா இருக்கணும், தமிழ் மக்களிடம் இன மொழி தாயகத்துக்காக நிக்கிறது போல வாக்கு வாங்கணும் என்ற தந்திரத்தை தவிர இதுல என்னங்க இருக்கு? ரவீந்திரன் சார் உங்க விமர்சனத்தை கேட்கிறேன் திரு மணியரசன். அதற்கு முன்பாக நாடகம் சீனிவாசன் சார்ட்ட பேசிட்டு நான் ரவீந்திரன் சார்ட்ட போறேன்.